இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னையும் ஆசாரியனா மாத்திருக்கிறார். ஆசாரியனுடைய மாபெரும் காரியமே என்னன்னா பலி செலுத்த முடியும். அப்படி கர்த்தரை துதிக்கிறீங்க, கர்த்தரை சோத்தரிக்குன்னா கர்த்தரை கொடுத்த கணம் அது. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். சுகந்த வாசனை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷ நிமித்தம் பூமியை சமிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாதாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல் இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. 8 பேர் மட்டும் தப்புவிக்கப்படுகிறார்கள். தப்புவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர்கள் தேவனுக்கு தகன பலியை செலுத்துகிறார்கள். தகன பலி செலுத்தின உடனே தேவன் அதை முகருகிறான் இருக்கு. நல்லா கவனிங்க. பலி செலுத்தினது பூமியில, தேவன் இருக்கிறது பரலோகத்தில். பரலோகத்துக்கும் பூமிக்கும் மாம்சீகமாக பார்த்தா டிஸ்டன்ஸ் அதிகம், ஸ்பிரிச்சுவலாக பார்த்தா டிஸ்டன்ஸ் கிடையாது. தேவன் முகர்ந்தான்னு சொல்லும் பொழுது அந்த மாம்சத்துடைய வாசை முகரலை. இப்போ பக்கத்தில் கோழியை வாட்டினாங்கன்னா ஒரு வாசம் வரும் தெரியுமா? அதை முகர்ந்தான் இல்லை, அவன் இருதயத்தில் ஒரு தேங்க்ஸ் கிவிங் வருது. அந்த தேங்க்ஸ் கிவிங்கை தேவன் சுகந்த வாசனையாக பார்க்குறார். தேவனுக்கு அது பிரியமாக இருக்கிறது. இவன் ஆவிக்குரியன் கிடையாது, இவன் பானகன் கிடையாது, நாம் தான் ஆவிக்குரியவர்கள். நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம், தேவன் நீதியை பெற்றிருக்கிறோம். கர்த்தர் நம்ம எல்லா ஆக்கினிலிருந்து விடுதலை ஆக்கி ஒரு நீதியின் கிரவுண்டில் தயவன் கிரவுண்டில் நிப்பாடி இருக்கிறார். அப்போ அவன் துதிக்கிறதை காட்டிலும் உங்கள் வாயிலிருந்து துதிங்கிற ஸ்தோத்திர பலிகள் வெளியே வரும் பொழுது கர்த்தர் அதை அப்படி முகர்வார். வருவாருங்க. நீங்கள் சென்ட்டே அடிக்காமல் நாத்த பீஸாக இருந்தால் கூட குமாரனுடைய வாசனை அவருக்கு தெரியும். அந்த சுகந்த வாசனையை கர்த்தர் முகருகிறார். ஒரு சில வசனங்கள் வாசிக்கிறேன். சங்கீதம் 69. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் பாடி அவரை சோத்திரத்தினால் மைமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுழம்பும் உள்ள காளை எருதை பார்க்கலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாக இருக்குது. எது கர்த்தர் பிரியப்படுகிறார்னா, நீங்கள் செலுத்துகிற இன்னைக்கு பலி செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, எந்த பலியும் செலுத்த, ஆடு மாடுகளை எதுவுமே செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவர் செய்த நன்மைகளை நினைத்து வாயை திறந்து சோத்திரம் செய்யும் பொழுது அதில் கர்த்தர் பிரியப்படுகிறார். தாவீது தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்க, இதுவே கர்த்தருக்கு பிரியமாக இருக்குங்கிறான். ஓசியா திருப்போம். ஓசியா 14:2. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தரலும். அப்பொழுது நாங்கள் என் உதடுகளின் காளையை செலுத்துவோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ரிச்சாக ஒருத்தன் ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துகிறான், பலி செலுத்துறான்னா காளை மாட்டை கொண்டு வரணும். இப்போ காளை மாடு, ஆடு எதுவுமே கொண்டு வருவானா? இப்போ உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அந்த உதடுகளின் காளைகளை செலுத்தும் பொழுது தேவன் அதை முகருகிறார், சுகந்த வாசனையாக முகருகிறார். நீங்க பரலோகம் ரொம்ப தூரம், ஆவிக்குரியதில் தூரம் கிடையாது, ரொம்ப பக்கம். எதை முகருகிறார்? சுகந்த வாசனை முகருகிறார். 1 பேதுரு திருப்புவோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஒரு ஆலயமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள்ங்கிறார். ஆலய பணி முடிஞ்சிருச்சா? முடியலை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கற்களால் கட்டப்பட்ட ஒரு தேவாலயம் இருந்துச்சு. இப்போ ஆண்டவர் ஜீவனுள்ள கற்களை கொண்டு ஒரு ஆலயத்தை கட்டிட்டு வர்றார். அந்த ஆலயத்தில் நம்மெல்லாம் ஒரு மாளிகையாக அப்படியே சேர்க்கப்பட்டே வருகிறோம். அதில் சேர்க்கப்பட வேண்டிய ஜீவ கற்கள் நிறைய வெளியே கிடக்கு, செத்து போய் கிடக்கு. அந்த கற்கள் எல்லாம் கர்த்தர் எழுப்பி ஒரு மாளிகையாக அப்படியே உருவாக்கிட்டே வர்றார். அந்த மாளிகையுடைய டோட்டல் ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாளிகை மகிமையானதாக கிறிஸ்து அதில் இறங்குவார். இது நடக்கிற காரியம்.
அதில் ஒரு பிக்சர் சொல்கிறார், பழைய ஏற்பாட்டு பிக்சரை வச்சு தான் சொல்கிறாரு. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலியை செலுத்தும்படியாக பரிசுத்த ஆசாரிய கூட்டம். கவனிங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாரும் பலி செலுத்த முடியாது. ஆசாரியன் மட்டும்தான் பலி செலுத்த முடியும். பலி செலுத்துகிறதுங்கிறது கனத்துக்குரிய வேலைங்க. யாரும் ஆசாரியன் மட்டும்தான் பலி செலுத்தணும். அந்த பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி செலுத்தும் போது கழுத்த இருக்கிற வேலை மட்டும்தான் அவங்க வேலை. பலி செலுத்துறது ஆசாரியனோட வேலை. ஆசாரியன் மட்டும்தான் பலி செலுத்த முடியும். அது மகா பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை ஹோலி ஆஃப் ஹோலியில் போக முடியும், மகா பரிசுத்தத்தில் போக முடியும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னையும் ஆசாரியனை மாற்றிருக்கிறார். ஆசாரியனுடைய மாபெரும் காரியமே என்னன்னா பலி செலுத்த முடியும். அப்போ நீங்கள் கர்த்தரை துதிக்கிறீங்க, கர்த்தரை சோத்தரிக்குன்னா கர்த்தரை கொடுத்த கணம் அது. இவ்வளவு ஒரு கணத்தை கொடுத்துட்டு தான் உங்களை ஆராதிக்க வைக்கிறாருன்னா 8:45 வரக்கூடாது. 8:45 பாட்டு முடிஞ்சிடும், பலி முடிஞ்சிடும். சொன்னது புரியுதுங்களா? கேத்தலிகளை கரெக்டாக சொல்கிறாங்க. இப்போ பூஜைக்கு போகிறோண்டு, பூஜைன்னா ஆஃபரிங் செலுத்த போகிறோம், தேவனுக்கு பலி செலுத்த போகிறோம். வாயை திறந்து உதடுகளின் ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு செலுத்திட்டே இருக்கணும். முக்கியங்க, கர்த்தர் அது விரும்புகிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு மாம்சீகமான காரியத்தை கர்த்தர் ஆவிக்குரிய ஒரு தூவமாக பார்க்குறாரு.